நேற்று நைட் எப்போ இருந்தீங்க? 10 மணிக்கு புறப்பட்டா. அப்படிங்களா? கண்டுக்கவே இல்லை, அவனா திட்டு முடியான்ட்டான். வெல்கம் பேக் வியூவர்ஸ், நான் உங்கள் தமிழ் பேக் பேக்கர். என்ன நம்ம சேனலோட புது இன்ட்ரோ சூப்பராக இருந்துச்சுல்ல? ஓகே, இது நம்மளோட அடுத்த பேக் பேக்கிங்கான டைம். இந்த தடவை தமிழ்நாட்டிலே வச்சு ரொம்ப ஃபேமஸான ட்ரெக்கிங் ஸ்பாட்டான வெள்ளிங்கிரி மலைக்கு தாங்க போயிட்டுருக்கோம். உங்கள் தமிழ் பேக் பேக்கர் கோயம்புத்தூரில் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வர வேண்டிய கஷ்டம்லாம் இல்லைங்க. காலங்காத்தால் ஏர்லி மார்னிங்கே அலாரம் வச்சு எந்திரிச்சு குளிச்சுட்டு பைக் எடுத்துகிட்டு வெள்ளிங்கிரிக்கு சீக்கிரமாக வந்துடணுமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். என்னதான் நான் கோயம்புத்தூருக்குள்ளே இருந்தாலுமே எங்கள் வீட்டில் இருந்து வெள்ளிங்கிரி மலை போகிறதுக்கே 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகுங்க. அதனால கரெக்டான ரீச் பண்ணுற டைமை பிளான் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் ஏர்லியாகவே எந்திரிச்சு கிளம்பிட்டேன். நமக்கு தான் ஏர்லி மார்னிங் வைப் பண்ணுறது ரொம்ப பிடிக்குமே. இந்த ஏர்லி மார்னிங்கில் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஓரமாக இருக்கிற வெள்ளிங்கிரி பகுதியில் பைக் எடுத்துகிட்டு இந்த ஜில்லுன்னு காற்றுல பைக் ட்ரைவ் பண்ணுறதே ஒரு தனி சுகம்தாங்க. ஈஷா டேர்னிங்கை விட்டுட்டு வெள்ளிங்கிரி போகிற டேர்னிங் எடுத்து நேராக போயிட்டுருக்கோங்க. சமீப காலத்தில் இந்த சைடில் யானைங்க அதிகமாக சுற்றுதுன்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால ஏர்லி மார்னிங் இந்த சைடில் போகிறது கொஞ்சம் திக்குன்னு தான் இருக்குது. ஏதோ வெளிச்சம் வந்த தைரியத்தில் நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன் மெதுவாக. பூண்டி கோயில் ஏரியாவை ரீச் பண்ணியாச்சுங்க. பக்கத்தில் வரும்போதே தெரியுது இங்கே அதிக அளவில் கூட்டம் இல்லை. ஏன்னா வண்டிங்க அவ்வளோவா இல்லை, கம்மியாக தான் இருக்குது. சரி, அது ஒரு ரிலாக்ஸான விஷயம். ஸோ க்ரௌட் ரஷ் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு நீட்டாக மலை ஏறி போகலாம். வண்டியை சேஃபாக ஒரு பக்கம் பார்க் பண்ணி லாக் பண்ணிட்டு வந்துட்டேங்க. இந்த என்ட்ரி லெவலில் இருக்க ஆர்ச்சை பார்க்கும்போதே அந்த ட்ரெக்கிங் வைப்பு ஸ்டார்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்குங்க. வெள்ளிங்கிரி மலை ஏறது இது எனக்கு 5வது டைமுங்க. இதுக்கு முன்னாடி பகலில் ஒரு தடவையும் நைட் டைமில் 3 டைமும் போயிருக்கேன். அது இல்லாமல் மலையேற சீசனை தாண்டியும் நான் நிறைய டைம் வெள்ளிங்கிரிக்கு அப்பப்போ கோயிலுக்கு ஃபேமிலியோடு வந்துட்டு போகிற வழக்கம் இருக்குங்க. அப்போல்லாம் நீங்கள் இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு 10 பேர் சேர்ந்த மாதிரி பார்த்தா கூட அதிசயம்தான். சரி, மலை ஏறணும்னு வந்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் மூங்கில் கொம்பு வாங்குறது. மலை ஏறதுக்கு மூங்கில் கொம்பு கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதில் நல்ல கட்டையாக கொஞ்சம் வளையாமல் உயரமாக இருக்கிற மாதிரி ஒரு கொம்பை பார்த்து நாமளும் வாங்கியாச்சு. சில பேர் கொம்பு இல்லாமல் ஏறி பழக்கம் இருக்குங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஏறுறவங்க, அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களுக்கு மூங்கில் கொம்பு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கையை காலை கழுவிட்டு நேராக மேலே ஏற ஆரம்பிக்க வேண்டியதான். கீழே இருக்க வெள்ளிங்கிரி ஆண்டவருக்கு ஒரு கும்பிடை போட்டு அவரோட தயவை வாங்கிட்டு மலையேற ஆரம்பித்தோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த கஷ்டமும் தெரியாது. சரியாக 7 மணிங்க. கோயிலோட அடிவாரத்தை ரீச் பண்ணும் பொழுது சரி உள்ளே போய் சாமியை கும்பிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சோம்னா கோயில் இன்னும் திறக்கவே இல்லை. மேபி இதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணி பூஜையெல்லாம் போட்டு திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அதுக்கு வெயிட் பண்ணிட்டு தான் நமக்கு டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு வெளியவே நின்று சாமி ஒரு கும்பிட்டுட்டு நான் மலை ஏறுற பாதையை நோக்கி நேராக நடக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லா வருஷம் மாதிரியும் டிஃபால்ட்டாக இந்த தடவை கண்டிப்பாக செக்கிங் பண்ணிட்டு தான் மேலே ஏறுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் முன்னாடியே கொஞ்சம் பிளாஸ்டிக் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் நீட்டாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து வெயிட் பண்ணுற டைமோ இல்லை ரெஸ்ட் டைமில் சிக்கிக்கிற மாதிரியான சுச்சுவேஷனோ அமையாதுங்க. நீங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்டாக முன்னாடியே பிளான் பண்ணிட்டு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் இங்கே இருக்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸை ஏமாற்றிட்டு மேலே பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி எண்ணத்தெல்லாம் இருந்தால் தயவுசெய்து அதெல்லாம் தவிர்த்துட்டு இங்கே வாங்க. நான் எல்லா ஃபுட் ஐட்டம்ஸையும் நீட்டாக பேப்பரிலே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுனால எனக்கு செக்கிங்கில் பெருசாக டைம் ஆகலைங்க. ஸோ சீக்கிரமாக முடிச்சுட்டு இங்கே வந்து இந்த கீழே இருக்க மனோன்மணி அம்மான ஒரு கும்பிடை போட்டுட்டு என்னோடய அஃபிஷியலான ட்ரெக்கிங் பயணத்தை இங்கேருந்து ஆரம்பிக்கிறேங்க. படியில் ஒரு கும்பிடை போட்டுட்டு நேராக சிவன் மேலே பாரத்தை போட்டுட்டு முதல் அடியை எடுத்து வச்சேன். ட்ரெக்கிங் ஆரம்பிக்கிற எல்லாருமே அவங்களோட பயணத்தை இந்த மாதிரி தான் ஆரம்பிப்பாங்க. முடிஞ்சால் இங்கே ஒரு கற்பூரம் பொருத்தி வச்சு சாமி கும்பிட்டுட்டு கிளம்பலாம். படியை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு நிமிஷம் ஜர்க்கூட தாங்க செய்யும். இருந்தாலும் அவன் மேலே பாரத்தை போட்டால் கண்டிப்பாக நீங்கள் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் போயிட்டு வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அண்ணன் கொடுத்த சங்கு சத்தத்தில் ஒரு புது எனர்ஜி வந்துச்சு பாருங்க. என்ன ஆனாலும் பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி போன 4 வருஷம் மாதிரியும் இந்த தடவையும் சிவனை பார்க்காம திரும்ப வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு உறுதியோடு இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேங்க. மணி கரெக்டாக 7:10. சூரியன் வேற மேலே வந்துட்டாரு. இன்னும் நம்ம மேலே போக போக கொஞ்சம் கொஞ்சமாக சூரியனோட வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் மேனேஜ் பண்ணி தான் நம்ம போகணும். அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர்டாக தான் நானும் வந்திருக்கேன்.
இதுக்கு முந்தின வருஷங்க நடந்தது மாதிரி இல்லாமல் இந்த வருஷத்துலேருந்து ஹெல்த் செக்கப் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தாங்க இருக்குது. அதுக்கு காரணம் போன வருஷம் நடந்த சம்பவங்கள் தான். போன வருஷம் இந்த இடத்துல இறந்தவங்க எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால இந்த தடவை மெடிக்கல் ஃபிட்னஸ் கரெக்டாக இருக்கவங்க மட்டும் தான் அலோவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ரஷ் இல்லாததுனால அது ஒன்றும் பெருசாக இங்கே கஷ்டமாக தெரியல. பட் ரஷ் டைமில் மெடிக்கல் செக்கப் முடிச்சுட்டு வரணும் அப்படிங்கும்பொழுது கண்டிப்பாக டைம் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் இங்கே வரணும். சவாலான அந்த முதல் மலையோட பயணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் மலை நம்ம ரொம்பவே சோதிச்சிரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் உங்கள் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இங்கே முதல் மலை ரீச் பண்ணுறது மட்டும்தான் கஷ்டம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது ஒரு வகையில் உண்மை தான். ஆனால் இந்த 7 மலை ஏற்றமும் நமக்கு கஷ்டமாக தாங்க தெரியும் ஃபஸ்ட் டைம் வர்றவங்களுக்கு. ஸோ நீங்கள் உங்கள் மைண்டை ஓப்பனாக எந்த விதமான குழப்பத்துக்கும் ஆளாகாமல் ஃப்ரீயாக வச்சுட்டு சிவன் மேலே பாரத்தை போட்டுட்டு ஏற ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் அச்சீவ் பண்ண முடியுங்க. இந்த வெள்ளிங்கிரி மலை அவ்வளோ சுலபமானது தான் அவனோட அருள் இருந்தால். முதல் மலையோட தூரத்தை பாதி அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்கு அடையாளம் இந்த இடத்துல கட்டப்பட்டிருக்க இந்த மாதிரி பாலமான செட்டப் தாங்க. ஸோ இந்த இடத்த நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா முதல் மலையில் ஒரு பாதி அளவுக்கு நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்றத கணக்கு வச்சுக்கலாம். ஆக்சுவலாக முதல் மலை ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு 1 hour ஆச்சு. நான் ஒரு நார்மலான ட்ரக்கர் தான். நான் அவ்வளோ சூப்பராக ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வச்சுருக்கவெல்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நார்மல் ஸ்பீடில் ஏறுறவங்களுக்கு 1 hourலேயே முதல் மலையில் இருக்க வெள்ளி விநாயகர் கோயிலை ரீச் பண்ண முடியும். எப்போ போகிறேன்னு நேற்று நைட் எப்போ ஏறுறீங்க? 10 மணிக்கு புறப்பட்டா. அப்படிங்களா? போய் இருந்துட்டு வரீங்களா? இருக்கிறதுக்கே இல்லையா, டைமிங் இல்லையா? அப்படியே இறங்கி வந்துட்டீங்க? இறங்கி வந்துட்டு இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் முடியல. அதான் இன்னும் கொஞ்சம் தூரம் தானே போய் சேரணும். பார்த்தீங்களா, அவர் சொன்னது கேட்டிங்களா? இங்கே வயசானவங்களாக இருந்தால் கூட நிறையா பழக்கம் இருக்கிறவங்க அசால்ட்டாக ஏறிட்டு வராங்கங்க. ஸோ இள வயசாக இருக்கிறவங்க இது ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்களெல்லாம் விட்டுட்டு சிவனை எப்படியாச்சும் பார்த்துடணும் அப்படின்ற எண்ணத்தை மட்டும் மைண்டில் வச்சுட்டு ஏற ஆரம்பிங்க. நான் இந்த மலை ஏறி இறங்கும்பொழுது நிறைய வயசானவங்க அசால்ட்டாக ஏறி இறங்குறத பார்த்தேங்க. அதை பார்க்கும்போது எனக்குள்ளேயும் ஒரு புதுசாக எனர்ஜி வந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக நானும் ஏறி போயிட்டு வந்துட்டேன். அடிவாரத்துலேருந்து கிளம்பி ஒரு 1 மணி நேர பயணத்தில் எனக்கு வெள்ளி விநாயகர் கோயில் தெரிய ஆரம்பிச்சதுங்க. அதை பார்த்ததும் ஒரு தனி சந்தோஷமாக இருந்துருச்சு. அப்பாடா, இவ்வளோ சீக்கிரம் நம்ம முதல் மலையை கம்ப்ளீட் பண்ணிட்டோமா அப்படின்னு நினச்சா இது நார்மலான டைம் தாங்க. நல்ல உடல்வாக இருக்கவங்க இதை சீக்கிரமாகவே அச்சீவ் பண்ணுவாங்க. நம்மளை மாதிரி நார்மலாக மலை ஏறுறவங்களுக்கு இந்த 1 hourங்கிறது ஒரு சாதாரண விஷயந்தாங்க. இதுக்கு கம்மியானால் கூட நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேணாம். பொதுவாக நீங்கள் எந்த மித்தையுமே மனசில் நம்பாதீங்க. மலை மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும் நிறைய பேர் கிளப்பி விடுவாங்க. அதெல்லாம் நம்ம நம்பிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட உடல்வாகுக்கு உங்களால் எப்படி ஏற முடியுமோ அதை நீங்கள் அச்சீவ் பண்ணி மேலே ஏறினாலே போதும். யார் சொல்கிறது நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஆனால் ஒரு விஷயத்த நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். முதல் மலை நம்மளை ரொம்பவே சோதிச்சிரும். அது வர்றதுக்குள்ளவே நம்மளை திரும்பி போயிடலாமா அப்படின்ற எண்ணத்தை கூட உருவாக்குங்க. ஸோ அந்த எண்ணத்தை மட்டும் நாம் ஓவர் கம் பண்ணிட்டோம் அப்படின்னா முதல் மலையை ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். இந்த வெள்ளிங்கிரி மலை ஏற்றங்கிறது ஒரு காம்படிஷன்லாம் கிடையாதுங்க. நம்ம யார் கூடயும் போட்டி போட்டு மேலே ஏற வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நல்லா ஏற தெரிஞ்சவங்க அவங்களுக்கு எவ்வளோ டைம் முடியுமோ அவங்க ஏறிட்டு போகிறாங்க. நம்மளால் முடிஞ்ச டைம் எடுத்துக்கிட்டு உடம்பையும் கவனிச்சுக்கிட்டு நாம் பொறுமையாக ஏறி எவ்வளோ தூரத்தில் நம்ம இந்த மலை ஏறி இறங்குறோமோ அவ்வளோ முடிஞ்சால் நம்மளால் ஏறினா போதுங்க. இல்லை உண்மையிலே என்னால் முடியல, இதுக்கு மேலே என்னால் கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு நினச்சா இந்த வெள்ளி விநாயகரை தரிசிச்சுட்டு இங்கேருந்து நீங்கள் கீழே இறம்பி போனால் கூட அவ்வளோ பெரிய தப்பெல்லாம் இல்லைங்க. ஸோ நம்ம சாமிக்காக தான் இங்கே வரோம், சாமியை கும்பிட்டுட்டோம், அதுவே நமக்கு மனநிறைவை தருது அப்படின்னா நீங்கள் முதமலையில் வந்து இந்த வெள்ளி விநாயகரை கும்பிட்டுட்டு திரும்பி போனால் கூட எந்த தப்பும் யாரையும் சொல்ல முடியாது. ஸோ அப்பயும் உங்களுக்கு சிவனருள் கிடைக்க தான் போகுது. ஸோ இதில் மனக்கவலையோ எந்தவித குற்ற உணர்ச்சியோ நீங்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெள்ளி விநாயகரை நல்லா தரிசிச்சுக்கங்க. முதல் மட முடிவுலேயே நமக்கு இங்கே நிறைய கடைகள் இருக்குங்க. ஸோ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு எதாவது சாப்பிடணும், இல்லை டீ சோடா அந்த மாதிரி எதாவது குடிக்கணும்னா கூட குடிச்சிக்கலாம். இங்கே இடம் இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் கூட பயணத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். முதல்ல கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கிறதுனால எனக்கும் ரொம்ப டயர்டாக தான் இருந்துச்சு. நான் ஒரு 10 நிமிஷமாக இங்கே உட்காந்து தண்ணி குடித்து ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் செகண்ட் மலைக்கு ஏறுறதுக்கு இங்கேருந்து நான் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நம்மளோட மலையேற்றத்தில் ஒரு முக்கியமான மைல்ஸ்டோனை அச்சீவ் பண்ணிட்டோம். வெள்ளி விநாயகருக்கு மறுபடியும் ஒரு கும்பிட போட்டுட்டு என்னுடைய பயணத்தை நான் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். புதுசாக வர்ற எல்லாத்துக்கும் ஏற்கனவே வர்றவங்க பயமுறுத்துகிற மாதிரி சொல்கிற ஒரே விஷயம் இதுதான், மலை மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றது. அதுக்கு 2 விதமான காரணம் இருக்குங்க. நான் அதை தப்புன்னு சொல்ல மாட்டேன், ரைட்டுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதை நம்பி நீங்கள் உங்களை டிமோட்டிவேட் பண்ணிக்காதீங்கன்னு மட்டும் நான் இங்கே சொல்லிக்கிறேன்.
அதுக்கு காரணம் இருக்குங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி மலை ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும், அதனால் ஏறி வரும்போது ரொம்ப டயர்டாயிருவோம். செகண்ட் மலையில் இங்கே கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கு பிளேன்ஸாக இருக்கிறதுனால ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் இதுக்கப்புறம் மலையை விட மோசமான இடங்களும் இருக்குங்க. ஸோ அதுக்கும் நீங்கள் ப்ரிப்பேராக இருக்கணும். ரெண்டாவது, இதுக்கப்புறம் ஈஸியாக இருக்குன்னு ஏன் இவங்கெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, மலை ஏறி வந்ததுமே நம்ம பாடி இதுக்கு அடாப்ட் ஆயிருங்க. அதனால் உங்கள் கால் இதுக்கு மேலே எப்படி ஏறினாலும் தாங்கிக்கலாம் அப்படின்ற ஸ்டேட்டுக்கு வந்ததுனால தான் உங்களுக்கு ஏறுறது அவ்வளோ பெரிய கஷ்டமாக தெரியாதுன்றதுனால அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் வந்தது ப்ராப்பராக படி இருக்கிற மலைங்க. இதுக்கப்புறம் படியெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பான லேண்ட்ஸ்கேப் வரப்போகுது. அதனால் இங்கிருந்தே நீங்கள் அந்த மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர்டாக தான் போகணும். நான் இந்த மலை ஏறுறதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் செக் பண்ணிட்டேங்க. இப்போதைக்கு அந்த இடத்துல ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி போனவங்க சொன்னதுபடி கடையெல்லாம் அவ்வளோவா இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ நான் அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக தான் வந்தேன். பட் நான் ஏறின இந்த டேட்டில் நிறைய கடைகள் ஓப்பன் பண்ணதை என்னால் பார்க்க முடிஞ்சதுங்க. அதனால இந்த டேட்டுக்கு அப்புறம் ஏறுறவங்களுக்கு ஃபுட் அண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ்க்கு எந்த வித பிரச்சனை இருக்காது அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ நீங்கள் பெருசாக எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன்னு சொல்லி வெயிட்டை தூக்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லைங்க. கடையெல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு, தைரியமாக வரலாம். வெள்ளி விநாயகர் கோயிலேருந்து கிளம்பி கரெக்டாக ஒரு 15 நிமிஷத்தில் நமக்கு வழுக்குப்பாறை ஏரியா வருங்க. இது கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு ஸ்பாட்டு தாங்க. ஏன்னா இது காரணம், இதுக்கு முன்னாடி இருந்த இடம் மாதிரி இல்லாமல் இது ஒரு மிகப்பெரிய பாறையில் ஒரு சின்ன சின்ன படிகள் வெட்டின இடம் மாதிரி இருக்கும். அதனால இங்கே நம்ம கொஞ்சம் கவனமாக மேலே ஏறி போக வேண்டியது அவசியமாக இருக்குங்க. கொஞ்சம் தப்புனா கூட வலிக்கிட்டு நேராக கீழே போக வேண்டியதான். ஸோ ஸ்லிப்பரியாக இருக்கிற மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த இடத்த ஏற ஆரம்பிங்க. கொஞ்சம் தூரம் தான், இது அவ்வளோவா பெருசாக இல்லை. ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ்லேயே இந்த வழுக்குப்பாறையை தாண்டி நாம் அந்த பக்கம் போயிடலாம். மழை பெய்கிற சமயங்களில் தாங்க இந்த இடம் நம்ம நினைக்கிறத விட ரொம்பவுமே ரிஸ்கியான இடமா இருக்கும். அதுலேயும் சில பேர் ஷூ செருப்பெல்லாம் போட்டு ஏறும் பொழுது ரிஸ்க் ஃபேக்டர் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. அதனால இந்த வழுக்குப்பாறை ஏரியாவில் மட்டும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவனத்தோடு ஏற வேண்டிய அவசியமாக இருக்குது. என்னடா இந்த ட்ரெக்கிங் இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சி மனசோர்வு அடையாதீங்க. இயற்கை என்ன இருக்காங்க நம்மளை அரவணைக்கிறதுக்கு. இந்த மாதிரி நிழலான இடத்துல நிற்கும் பொழுது அங்கே அடிக்கிற காற்றுக்கு நம்ம இது வரைக்கும் ஏறி வந்த டயர்டெல்லாம் அப்படியே பட்டுன்னு காணாமல் போயிடுங்க. வேர்க்க விறுவிறுக்க ஏறி வந்து நிற்கும் பொழுது ஜில்லு ஜில்லுன்னு அடிக்கிற காற்றுக்கு அப்படியே நம்ம உடம்பு டக்குன்னு அப்படியே ஒரு நிமிஷம் கூலாயிருங்க. ஸோ சடனாக ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அதனால இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. மணி இப்போ கரெக்டாக 9. வெள்ளி விநாயகர் கோயிலேருந்து கிளம்பி அடுத்த 1 மணி நேரத்தில் நாம் 2வது மலையை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பாம்பாட்டி சித்தர் குகை வந்துச்சுன்னா 2வது மலை முடிஞ்சுதான் அர்த்தங்க. நார்மலாக ஏறுறவங்களுக்கு இந்த 2 hours டைமுங்கிறது சாதாரணமான விஷயந்தாங்க. ஸோ அதில் ஒன்றும் நம்ம கில்ட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எதையும் மனசில் போட்டு குழப்பிக்காமல் இந்த பாம்பாட்டி சித்தர் குகையை ரீச் பண்ணோம் அப்படின்னா குகைக்குள்ளே போய் சாமியை நல்லா கும்பிட்டுக்கணுங்க. என் சைட்லேருந்து நான் கொடுக்குற ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னா, முடிஞ்ச வரைக்கும் தீப்பற்ற வைக்கிற மாதிரியான சுச்சுவேஷனை இது ஏற்படுத்திக்காதீங்க. ஏன்னா நாம் இருக்கிறது காடு, ஃபாரஸ்ட் ஃபயர் வர்றதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நாம் அதுக்கான சான்ஸை கொடுக்காம இருக்கிறது தான் நமக்கும் நல்லது, சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. 2வது மலையில் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா நான் இங்கேருந்து பயணத்தை திரும்பவும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமும் நமக்கு சேலஞ்சிங்கான பயணமாக தான் இருக்கும். அதுக்காக இங்கேயும் மைண்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது தான் நமக்கும் நல்லது. இல்லைனா சீக்கிரமாக துவண்டு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குங்க. ஏன்னா 2வது மலையை தாண்டி 3வது மலை பக்கம்லாம் போயிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி படியெல்லாம் பார்க்க முடியாது. ரொம்பவும் மோசமாக அப்படியே ஏறி போகிற மாதிரியான சுச்சுவேஷன் தான் இருக்க போகுது. ஸோ அதனால் நம்ம இங்கிருந்தே ப்ரிப்பேர்டாக தான் போகணும். 2வது மலையை தாண்டதுமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு ப்ராப்பரான படிக்கட்டு எல்லாம் இருக்காதுங்க. உங்களுக்கு இங்கிருந்தே மோசமான பாதை அப்படியே ஆரம்பிச்சிடும். ஒரு சில இடங்கள்லாம் அப்படியே காலை மேலே தூக்கி வச்சு அப்படியே தொத்திட்டு போகிற மாதிரி இருக்குங்க. ஸோ இங்கே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கிறதுனால நீங்கள் இது வரைக்கும் வந்ததை விடவே இங்கே கொஞ்சம் பொறுமையாக போகிறது உங்களுக்கு ரொம்பவுமே நல்லது தான். இல்லைன்னா சீக்கிரமாகவே டயர்டாயிருவீங்க. இன்னொரு ப்ளஸ் பாயிண்டான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு 3வது மலை வர்ற வரைக்கும் தாங்க இந்த மாதிரி கொஞ்சம் மரங்கள் அடர்ந்து நிழலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் போயிட்டிங்கன்னா மரம் அவ்வளோ அடர்த்தியாக இல்லாமல் சுத்தமாக மொட்டை மலையாக தெரியும். அங்கே வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சீக்கிரமாகவே டீஹைட்ரேட் ஆயிடுவோங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த இடங்களை நல்லா ரெஸ்ட் எடுத்து இந்த நிழல்லையே கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திட்டு போகும்பொழுது நமக்கு இதுக்கப்புறம் வர்ற பயணம் கொஞ்சம் ஈஸியானதாக, அவ்வளோ கஷ்டமானதாக இல்லாமல் இருக்குங்க. 2வது மலையை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே போனதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த மாதிரி சமதள பாதையெல்லாம் பார்க்க முடியும். இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்க போகிற ரொம்ப தூரத்துக்கு நீண்டது ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சமதள பாதையாக இருக்கும்.
இதை பார்த்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி சீக்கிரமாக எக்ஸைட் ஆயிடாதீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வர பாதையும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால இந்த மாதிரி சமதள பாதையை பார்க்கும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்த நீங்கள் சீக்கிரமாக கிராஸ் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா டைமை கொஞ்சம் ஈஸியாக சேவ் பண்ண முடியுங்க. ஏன்னா இந்த மாதிரி சமதளத்தில் நடக்கும்போது நமக்கு அதிகமாக டயர்ட் ஆகாது இல்லையா? ஏன்னா ஏறி வர்றப்ப மட்டும்தான் நம்ம ரொம்ப ஸ்லோவாக ஏறுவோம். இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் சீக்கிரமாக டிரான்சிட் பண்ணி போக முடியும். அதனால இந்த மாதிரி இடத்த நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி டைமை கொஞ்சம் சேவ் பண்ண முடியும். 2வது மலை தாண்டி 3வது மலை கிட்ட வரும்போது நமக்கு ஒரு சொன ஏரியா இருக்குங்க. அங்கே நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். சரி பசியாக இருக்கேன்னு கொஞ்சம் நேரம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கும் போது மங்கி பாய்ஸ் நம்மளை சூழ்ந்துட்டாங்க. சரி ஃப்ரூட்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து எனர்ஜி ஏற்றுனதுக்கப்புறமா இங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ரெஸ்ட்டை போட்டேங்க. ஆனால் எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா 3வது மலை 4வது மலையிலலாம் இவங்க எப்படி ஏறி வந்தாங்க அப்படின்றதாங்க. எல்லா பக்கமும் இருக்காங்க, குறிப்பாக மரம் அடர்த்தியாக இருக்கிற இடங்கள்ல. அந்த சொன ஏரியாவில் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு ஒரு காரணமும் இருக்குங்க. ஏன்னா நான் சொன்ன ரஃப் அண்ட் டஃப்பான பாதை இங்கிருந்தா ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் படியெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஸ்டீப்பானதில் ரிஸ்க்கான மண்ணு தரையில் தான் நாம் ஏறி போக வேண்டியிருக்கும். இன்னொரு விஷயம், இங்கே மரம்லாம் இருக்காது. மொட்டை வெயில் நேராக உங்கள் மேலே விழுகும். சீக்கிரமே டீஹைட்ரேட் ஆகி டயர்டாயிருவோங்க. அதனால் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் மனதைரியத்தை வரவழைச்சிட்டு தான் நாம் ஏற ஆரம்பிக்கணும். இங்கே ஸ்லிப் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. அதிகம் மைண்டில் வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக ஏறினாலே போதுங்க. இந்த இடத்த கொஞ்சம் கடந்துட்டோம்னாலே நாம் ஓரளவுக்கு பாதி டிஸ்டன்ஸை கடந்து வந்துட்டோம் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கலாம். மலை ஏறிட்டு இறங்கி வர்றவங்களுக்கு நான் வைக்கிற ஒரு ரிக்வஸ்ட் தாங்க, இந்த மாதிரி ரிஸ்க்கான இடங்கள்ல முடிஞ்ச வரைக்கும் ஏறி வர்றவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே கஷ்டப்பட்டு டயர்டோடு ஏறி வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இடம் இல்லாத ரிஸ்க்கான இடங்கள்ல நீங்கள் கொஞ்சம் விலகி வழி விடும்போது அவங்க சீக்கிரமாக இந்த இடத்த கடந்து மேலே போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்க பயணத்தை கண்டினியூ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாம் கீழே இறங்கி போகிறப்ப அந்தளவுக்கு டயர்டாக இருக்காது மேலே ஏறி வர்றவங்களை கம்பேர் பண்ணும் பொழுது. ஸோ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ண வேண்டியது இந்த இடத்துல ரொம்ப அவசியமாக இருக்குங்க. நிழலோட அருமை என்னன்றது இந்த இடத்துல நல்லாவே தெரியுங்க. நம்மளை வெயில் போட்டு எடுத்துரும். ஏதாவது ஒரு சின்ன நிழல் கிடச்சா கூட அந்த இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு தான் தோணும். ஓரளவுக்கு மேலே ஏறி வந்ததுனால சிட்டி வியூ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த இடத்துலேருந்து நமக்கு ஈஷாவோட அந்த ஆதியோகி சிலை நல்லாவே தெரியுங்க. ஈஷாவோட ஹோல் காம்ப்ளெக்ஸு சேர்த்து நான் பாயிண்ட் பண்ணுற இடத்துல இருக்குல்ல அந்த இடத்துல. இந்த நிலையில் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட்டும் எடுத்துகிட்டு அந்த வியூவையும் நல்லா ரசிச்சுட்டு என்னோடய பயணத்தை நான் இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 3வது மலையை தாண்டி போக போக நமக்கு கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸாக தெரியும். இந்த இடத்துல நிறைய லெமன் கிராஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். மேக்ஸிமம் இந்த இடத்துல எல்லாமே லெமன் கிராஸால் தாங்க மூடி இருக்கும். அது போக பாதியும் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும். எப்படா இந்த இடத்த கடந்து போவோம் அப்படின்ற மாதிரி நினைக்க வச்சுருங்க. ஏன்னா இங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நிழல் பங்கான இடம் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். நீங்கள் எங்கெல்லாம் நிழல் கிடைக்குதோ அங்கே நல்லாவே ரெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களோட பயணத்தை அங்கங்கே சீக்கிரம் முடிக்கிற மாதிரி நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க. 4வது மலை கிட்ட வரும்பொழுது தாங்க என்னோட ஒரு ஃபேவரட் ஸ்பாட் இருக்குது. ஆக்சுவலாக இதுதான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் கரெக்டான இடம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது நல்ல சமதளமாக காலை நீட்டி உட்காந்துக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க. போக இங்கே 2-3 கடைகளும் இருந்ததை போன வருஷம் பார்த்தேன். இந்த வருஷம் அதை இப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரம் ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் வெயில் வந்ததுக்கு உண்டான டயர்டை இங்கே நல்லா காலை நீட்டி உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக காலையிலேருந்து சாப்பிட வேற இல்லைல்ல, அதனால இங்கே இருக்க கடையோட நிழலில் உட்காந்து மார்னிங் டிஃபனை முடிச்சுக்கிட்டாங்க. அதனால கொஞ்சம் புதுசாக எனர்ஜி வந்த மாதிரி இருக்குது. கடையெல்லாம் அவ்வளோவா இல்லைன்னு முன்னாடி போனவங்க சொன்னதை வச்சு நான் வீட்டிலேருந்து வரும்போதே கொஞ்சம் சாப்பாடை கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா கடைகள் இங்கே ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லைனாலும் அங்கங்கே தான் இருக்குது. ஸோ சாப்பாடு இல்லாமல் இவ்வளோ தூரம் ஏறி வந்து ஒரு கடையை தேடுறது நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால சாப்பாடை ப்ரிப்பேர்டாக கொண்டு வந்தது எனக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இதுக்கப்புறம் வர்றவங்க நீங்கள் சாப்பாடை பற்றி கவலைப்படணும் இல்லை, ஏன்னா மேக்ஸிமம் கடையெல்லாம் திறந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இங்கிருந்து ஈஷாவோட வியூ இன்னும் கொஞ்சம் கிளியராகவே தெரியுதுங்க. இந்த கடையெல்லாம் இப்போ தாங்க செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கடை போடுறதுக்கு ஆண்கள் பெண்கள் எல்லாரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் இவ்வளோ தூரம் ஏறி வந்து அந்த கடையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து அவங்க வளர்த்த நாய்ங்க ஒரு 10 இருக்குங்க. எல்லாம் மேலே ஏறி இவ்வளோ தூரம் வந்து இவங்க கூடயே தங்கியிருக்கு. பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. மணி கரெக்டாக 11:30. நாம் 4வது மலையை ஏறி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் பாதை ஈஸியாக தாங்க இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால 6வது மலை முடிகிற வரைக்குமே நாம் ஓரளவுக்கு நடந்து போயிடலாம். 6வது மலைக்கு அப்புறம் இறங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கிருந்து நம்மளோட பயணத்தை ஈஸியாகவே கொஞ்சம் கடந்து போகிறதுக்கு நம்ம கொஞ்சம் வேகமாக நடந்தோம்னா டைம் சேவ் பண்ண முடியுங்க. இந்த 4வது மலையில் இருக்க ஃப்ளாட்டில் உங்களுக்கு நிறையா கடைகள் இருக்குங்க. அங்கே மோர் கூழ் எல்லாமே கிடைக்குது. ஸோ பசிக்குது அப்படின்னா இங்கேயே நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். இந்த ஃப்ளாட்டான பாதை வழியில் போகும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குங்க. அதனால் நீங்கள் வேகமாக கடந்துட்டிங்கன்னா சீக்கிரமாகவே 6வது மலைக்கிட்ட போயிடலாம்.
தூரத்தில் அங்கே தெரிகிற வெள்ளப்பாதை முடிகிற இடத்துல தாங்க 5வது மலை கம்ப்ளீட் ஆகி 6வது மலை ஆரம்பிக்கும். அதனால் அது வரைக்கும் நீங்கள் சீக்கிரமாகவே ஈஸியாக நடந்து போயிட முடியும். இந்த 4வது மலையிலேருந்து 5வது மலை முடிகிற இடம் வரைக்குமே கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். ஆனால் அது அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. ஆனால் ஒரு மைனஸ் பாயிண்ட்டுங்க, இங்கே எங்கேயுமே உங்களால் நிழலை பார்க்க முடியாது, மரம் எதுவுமே பெருசாக இருக்காது. அதனால் இந்த வெயிலை கொஞ்சம் தாங்கிட்டு இந்த இடத்துல நடந்து போகணும். அதுக்காக தான் கொஞ்சம் சீக்கிரமாக நடந்து போக முடியும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஸ்பாட்லேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி திரும்பவும் அங்கே தூரத்தில் இருக்க மலை மேலே ஏறுத பார்த்தீங்களா, அந்த இடம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குங்க. அதனால் சீக்கிரமாக இந்த இடத்துல கிராஸ் பண்ணிட்டோம்னா மேலே ஏறும்போது கொஞ்சம் எனர்ஜியை சேவ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் ஸ்பீடை வேரியேஷன் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் ஈஸியாக இந்த இடத்துல நடந்து போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மொத்தத்தில் வெயிலில் ரொம்ப நேரம் இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அது ஏற்கனவே நம்ம டயர்டாக போயிட்டு இருக்கிறதுல இன்னும் நம்மளை டயர்டாக்குற மாதிரி ஆக்கிடுங்க. ஸோ பேசிக்கான ரூல் ஒன்று தான், ஈஸியாக இருக்கிற பாதையில் சீக்கிரமாக போங்க, கஷ்டமாக இருக்க பாதையில் டைம் எடுத்து போங்க. 5வது மலை ஏறும்போது தாங்க எக்ஸ்ட்ரீம் ஹீட்டை ஃபீல் பண்ணேன். ஏன்னா செருப்பு வேற போடலை, அதுவும் இல்லாமல் இங்கே இருக்க மண் வேற வெயில் பட்டு அப்படி சூடாக இருந்தது. இதை பார்த்தா சாதாரண மண் மாதிரி இல்லைங்க, இந்த ஃபேக்ட்ரி ஏரியாலலாம் இருக்குல்ல அந்த மாதிரி கருகருன்னு அப்படி ஒரு மண்ணாக இருந்துச்சுங்க. காலை வச்சோன்னா அப்பளை மாதிரி பொரிஞ்சிருமல அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் அங்கங்கே இந்த மாதிரி புல் இருக்கிற ஏரியா மேலே நின்றுட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு தாங்க என்னோடய பயணத்தை நான் அப்பப்போ கண்டினியூ பண்ணேன். ரொம்ப கஷ்டமான இடம் இந்த இடத்துல தான் இருந்துச்சு டியூ டு த வெயில். வடசட்டி மாதிரி இருந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் 5வது மலை முடிவில் நமக்கு ஒட்டன் சித்தரோட சமாதி இருக்குங்க. அங்கே இடத்துல நாம் ஒரு கும்பிட போட்டோம்னா இவ்வளோ தூரம் ஏறி வந்த டயர்ட் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஒட்டன் சித்தரோட அருளால் இந்த இடத்துல சாமி கும்பிட்டுட்டு இந்த வியூவையும் ரசிச்சுட்டு நம்மளோட பயணத்தை இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஒட்டன் சித்தத்தோட முடிவில் நமக்கு 5வது மலையோட முடிவு வந்துருச்சு அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு மைல்ஸ்டோன் மார்க். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் ஒரு கடையில் பந்தல் போட்டிருந்தது, நமக்கு கொஞ்சம் நிழலை கொடுத்துச்சு. அந்த இடத்துல திரும்பவும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட். இங்கே இந்த கடை கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால இங்கே ஏகப்பட்ட ஃபுட் ஐட்டம்ஸ் கிடைக்குதுங்க. முக்கியமாக இங்கே கம்மங்கூழ் மோர் கிடைக்கிறதுனால இந்த இடத்துல மக்கள் நிறைய பேர் கூட்டமாக வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்ததை பார்த்தோம். நானும் இந்த நிழலில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் அங்கேருந்து கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். நான் முன்னாடியே சொன்னது தான், நான் போன நிலவரத்தில் அதிகமாக கடைகள் இல்லாதனால நான் வீட்டிலேருந்தே சாப்பாடை கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதனால என்னோடய ஷோல்டர் பேக்கில் ஓவராக வெயிட் ஏறிட்டது, எனக்கு ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இதுக்கப்புறம் வர்றவங்க இங்கே கடைகள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் அதிகமாக வெயிட்டு தூக்கிட்டு வரணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. நான் சொல்கிறது ஒரே ஒரு வாட்டர் பாட்டிலும் கையில் கொஞ்சம் காசும் இருந்தால் போதுங்க, நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். வெயிட் ஏறாதது உங்களுக்கு மலை ஏறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு உங்களோட ட்ரிப்பை நீங்கள் பிளான் பண்ணுங்கள். நீங்கள் 6வது மலையில் போயிட்டுருக்கீங்க அப்படின்றதோட மார்க் என்னென்னா பீமன் கலியுருண்டை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மிகப்பெரிய பாறை தாங்க. ஸோ அந்த பாறையை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து உங்களுக்கு சொனையை நோக்கின கீழ் நோக்கிய பாதை தாங்க போகும். அங்கேருந்து நீங்கள் கொஞ்சம் தூரம் ஸ்டீப்பாக கீழே இறங்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் சொனையை தாண்டினதுக்கப்புறம் தான் நமக்கு சேலஞ்சிங்கான 7வது மலையோட பயணம் ஆரம்பமாகுது. இந்த 5வது 6வது மலையை விபூதி மலைன்னு கூட சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற மண்ணை தோண்டினோம்னா அப்படியே ஒயிட் கலரில் விபூதி மாதிரியே வரும். அதை சொரணுன்னு சொல்லி நம்ம மக்கள் இந்த இடத்துல குகை மாதிரி தோண்டி வச்சுருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க, நம்ம இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு தேவையான விபூதியை மேலே இருக்க கோயிலே கொடுப்பாங்க. இந்த மாதிரி யாராவது ஏதாவது பொருளை கிளப்பிவிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்பிட்டு நீங்களும் அந்த காரியத்தை செஞ்சு சுற்றுச்சூழலை வீணாக்காதீங்க. நாம் பார்க்க வந்த ஆள் அந்த 7வது மலை உச்சியில் தாங்க இருக்கார், அவரை நோக்கி மட்டும் போயிட்டே இருப்போம். இந்த பீமன் கலியுண்ட ஸ்பாட்லேருந்து உங்களுக்கு இன்னும் சூப்பரான வியூ கிடைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையோட அழகான வியூ, சிறுவாணி டேமு, சிறுவாணி பிளான்ட்டு எல்லாமே இந்த இடத்துலேருந்து பார்க்க முடியும். பீமன் கலியுருண்டை மலையை தாண்டினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 7வது மலை தெரிய ஆரம்பிக்குங்க. சம் மேஜிக்கல் பவர் இருக்குங்க அந்த மலைக்கு. அதை பார்த்தோன்னே இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு ஏறி வந்த டயர்டு எல்லாமே பட்டுன்னு ஒரு ஸ்பார்க்கில் மறைஞ்சு போயிருங்க. அவ்வளோ அழகு, அதுக்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குது. சிவனை பார்க்க போகிறோன்ற எந்தூசியாஸ்டிக் வேற அதில் இன்னும் சேர்ந்துக்குமா. அதனால் எப்போ போகிறோம் எப்படி போகிறோன்னு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு நம்மளோட பயணத்தை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த மலையை பார்த்துக்கிட்டே இந்த பிளேன்ஸில் நடந்து போகும்பொழுது கால்வலி தெரியாது, வெயில் தெரியாது, டயர்டு தெரியாது, எதுவுமே தெரியாதுங்க. அந்த மலையை பார்த்துக்கிட்டே நடந்து போனதில் இந்த பிளேன்ஸ் முடிஞ்சதே எனக்கு தெரியலைங்க. சீக்கிரம் 6வது மலையோட ஸ்பாட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மலைக்கு அவ்வளோ ஒரு பவர். பிளேன்ஸோட எண்டில் 6வது மலை முடிஞ்சிட்டு ஆண்டி சொன்னைக்காக அப்படியே டேரெக்டாக கீழே இறங்க ஆரம்பிச்சிருங்க. இந்த இடம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் இருக்கும், கொஞ்சம் கவனமாக தான் நாம் இறங்க வேண்டியிருக்கும். இந்த காட்டு வழி பாதையில் கொஞ்சம் தூரம் உள்ளே போனோம்னா ஆண்டி சொன்ன வரும். இந்த இடம் ஓரளவுக்கு நிழல் பாங்காக இருக்கிறதுனால இவ்வளோ தூரம் வெயிலில் நடந்து வந்தது இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நமக்கு ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த நிழலில் கொஞ்சம் நேரம் நம்ம இருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம்.
இந்த வெள்ளிங்கிரி மலையேற்றத்தில் இன்னொரு முக்கியமான ஸ்பாட்டுன்னு சொல்லப்படுறது இந்த ஆண்டி சுனை தாங்க. இது 6வது மலையோட முடிவில் இருக்கு. மலையேற்றத்துக்கு வர்ற எல்லாருமே இங்கே வந்து ஆண்டி சுனை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு குளியல் போட்டுட்டு தாங்க 7வது மலை ஏறவே ஆரம்பிப்பாங்க. பொதுவாக நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு போகிறது தானே வழக்கம். அந்த மாதிரி தானுங்க கணக்கு இதுவும். இங்கே இவ்வளோ தூரம் 6 மலை ஏறி வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற டயர்டெல்லாம் இந்த ஆண்டி சுனையில் குளிச்சதுக்கு அப்புறம் ஒரு நொடியில் போயிருங்க. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக போகிறோமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். ஸோ வர்ற பக்தர்கள் எல்லாருமே இந்த ஆண்டி சுனையில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் 7வது மலையோட பயண ஏற்றத்தை அவங்க இங்கே கண்டினியூ பண்ணுவாங்க. இந்த இடத்துல இருக்கிற சாமி கிட்ட ஒரு கற்பூரம் கொளுத்தி வச்சு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் அந்த சவாலான 7வது மலை பயணம் இங்கிருந்து ஆரம்பிக்குங்க. இந்த ஆண்டி சுனையில் இருக்கிற தண்ணி எப்பவுமே ரொம்ப ஜில்லுன்னு இருக்குங்க. ஸோ குளிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட உடம்பு கண்டிஷன் என்னன்றதை பார்த்துட்டு குளிக்க ஆரம்பிங்க. அங்கே நடுவில் தெரியிற சிவலிங்கத்தை தொட்டு கும்பிட்டுட்டு இங்கிருந்து குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் 7வது மலை ஏற்றத்தை இங்கிருந்து ஆரம்பிப்பாங்க இங்கே வர்ற பக்தர்கள். நான் ஏன் திரும்ப திரும்ப 7வது மலை அவ்வளவு சவாலான பயணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா, 1வது மலையிலையாச்சும் படியாச்சும் இருந்ததுங்க. ஆனால் இங்கே அது கூட இல்லை. 1வது மலையை கம்பேர் பண்ணுறதை விட இங்கே அதிகமாக ஸ்டீப்பாக இருக்கும் 7வது மலை ஏற்றம். அதுவும் இல்லாமல் இருக்கிறதுலே பெரிய மலையாக கன்சிடர் பண்ணுறது இந்த 7வது மலை தாங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உங்களுக்கு போக போக எப்படா கோயிலை ரீச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஆயிரும். அவ்வளோ தூரம் போக வேண்டியிருக்குங்க இந்த 7வது மலையை ரீச் பண்ணுறது. 1வது மலை கஷ்டம், 3வது மலை கஷ்டம்னு ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் நான் தான்டா கிங்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி 7வது மலை இங்கே கம்பீரமாக நின்றுட்டுருக்குங்க. அதை ஏறிட்டேன்னா நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு அர்த்தம். இந்த 7வது மலை நம்மளோட பொறுமையை ரொம்பவே சோதிக்கக்கூடிய ஒரு மலை. அதனால் 7வது மலை ஏறுறதுக்கு முன்னாடி உங்கள் மைண்டை நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி வெயில் சமயம், அதாவது பகலில் வரும் பொழுது நீங்கள் பக்காவாக ப்ரிப்பேர்டாக தாங்க வரணும். அதுக்காக தான் 6வது மலையில் குளித்து ரெஃப்ரெஷ் ஆகுறது. குளித்து முடித்து ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் நல்லா தண்ணி குடிச்சிட்டு சாப்பாடெல்லாம் இருந்தால் சாப்பிட்டுட்டு இங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் கூட நீங்கள் 7வது மலையை கண்டினியூ பண்ணலாம். 7வது மலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இருக்க கடைசி ஆப்ஷன் இந்த சொனையும் அங்கே பக்கத்தில் இருக்க கடைகளும் தாங்க. இதை விட்டுட்டிங்கன்னா நீங்கள் மேலே போனீங்கன்னா உங்களுக்கு தண்ணியோ சாப்பாடோ கிடைக்கிறதுக்கு எந்த விதமான சான்ஸும் கிடையாது. அதனால் இங்கேயே பொறுமையாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு தண்ணி தேவையான அளவுக்கு பிடிச்சிக்கிட்டு சாப்பாடு இருந்தாலும் சாப்பிட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். 7வது மலை ஏறுறதுக்கு முன்னாடி நம்ம விநாயகர் இங்கேயும் இருக்காருங்க. இவருக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு எனர்ஜியை திரும்ப ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பயணத்தை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம். மலை மேலே போக போகவே வியூஸ் இன்னும் சூப்பராக தெரிய ஆரம்பிச்சிருதுங்க. இந்த இடத்துல வெஸ்டர்ன் காட்ஸும் அதை சுற்றி கோயம்புத்தூரோட வியூவும் நல்லாயிருக்கு. இங்கிருந்து பார்க்கும்போது செர்வானி டேமும் செர்வானி பிளான்ட்டும் இன்னும் தெளிவாகவே தெரியுது. நிறைய ஏரியாவை கவர் பண்ண முடியுது. வெஸ்டர்ன் காட்ஸ் எவ்வளோ பெருசுங்கிறது ஓரளவுக்கு இங்கிருந்து நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியுதுங்க. இந்த மலை மட்டும் இல்லை அப்படின்னா கோயம்புத்தூரோட சிட்டி வியூ இன்னும் சூப்பராக தெரிஞ்சிருக்கும். 7வது மலையை ரஃப்பாக பார்த்துட்டு நிறைய பேர் நினைக்கலாம், இதை போய் எதுக்கு கஷ்டம்னு சொல்கிறாங்க, பார்க்க சாதாரணமானதை மறந்துட்டு தெரியுது அப்படின்னு. ஆனால் இது மண்ணுத்தரையாக இருந்தால் கூட ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கிறதுனால ஏறும்பொழுது ரொம்ப எனர்ஜி தேவைப்படுற மாதிரி இருக்குங்க. பத்தாததுக்கு என்ன மாதிரி பகலில் வந்தீங்கன்னா வெயில் வாட்டி எடுத்துருங்க. இந்த 7வது மலைக்கு மட்டுமே உங்களுக்கு 2 பாட்டில் தண்ணி தேவைப்படலாம். அதுக்காக தான் 7வது மலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சிவபெருமான் நம்மளுக்காக சொனையை உண்டு பண்ணி வச்சுருக்காருங்க. உங்களுக்கு தேவையான தண்ணியை நீங்கள் அங்கேயே எடுத்துக்கலாம். 7வது மலையை பற்றி இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ரொம்ப ஆபத்தானதும் கூடங்க. நம்ம எப்படியாப்பட்ட இடத்துல போயிட்டுருக்கோன்னு உங்களால் ரஃபாக தெரிஞ்சுக்க முடியுதா? தப்பி தவறி காலை சைடில் வச்சிங்க அப்படின்னு நீங்கள் வச்சுங்களேன், நேராக கீழே போய் சேர வேண்டியதான். யாரும் தேடி கூட நம்மளை எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான பயணம் தாங்க. பகலில் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனால் ராத்திரி நேரத்தில் இருட்டுற சமயத்தில் நீங்கள் பாட்டுக்கு எங்கேயாவது தவறி காலை வச்சிட்டிங்க அப்படின்னீங்கன்னா கதை அவ்வளோதாங்க. தத்தி புத்தி ஒரு 3/4 மணி நேரம் பயணத்தில் நான் 7வது மலை உச்சிக்கு வந்து சேர்ந்துட்டேன். நம்மளுடைய சிவபெருமானோட கோட்டையும் நம்ம அடைஞ்சாச்சு. இது தாங்க கோயிலுக்கு போகிற நுழைவாயில். கொளுத்துற வெயிலில் ஒரு 6.5 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் நாம் உச்சியை அடைஞ்சிட்டோம். 7வது மலை உச்சியில் நாம் சிவபெருமான, அதாவது வெள்ளிங்கிரி ஆண்டவரை நாம் இப்போ தரிசிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்த சமயங்களில் இங்கே நிறைய கூட்டம் இருந்ததை தாங்க நான் பார்த்துருக்கேன். முதல் முறையாக இப்படி கூட்டமே இல்லாத சமயத்தில் வெள்ளிங்கிரி ஆண்டவரை தரிசிக்க போகிறது இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைமாக இருக்குது. என்னோட சேர்ந்து நீங்களும் வெள்ளிங்கிரி ஆண்டவரை தரிசிக்கலாம் வாங்க. சிவனே சிவா, நமச்சிவாய. எவ்வளவு சிம்பிளாக ஒரு குகைக்கு கீழே நம்ம ஆண்டவர் குடியிருக்காருன்னு பார்த்தீங்களா? இந்த உச்சியில் அப்படி ஒரு சில்னஸுங்க, அவ்வளோ காத்தடிக்குது. ஊட்டியோட டெம்பரேச்சர் விடலாம் ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இங்கே இருக்கவங்கெல்லாம் சொட்ரு எல்லாம் போட்டுட்ருக்கிறத பார்க்கும்போதே நமக்கு தெரியும். அதுலேயும் முரட்டு சிவபக்தர்கள் எல்லாம் வெற்று உடம்போட இந்த குளிரையும் தாங்கிட்டு இங்கே சிவனை பார்க்குறதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வராங்க. 7 மலை ஏறி வந்ததெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமே இல்லைங்க.
இந்த சிவபெருமானோட அழகை தரிசிக்கிறதுக்கு. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. 5வது முறையா வெள்ளிங்கிரி ஆண்டவரை கண் குளிர தரிசிச்சுட்டு நான் அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேங்க. நம்மளுடைய வெள்ளிங்கிரி பயணம் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்த நம்மளோட பயணம் 1:30 மணிக்கு கோயிலில் வந்து சிவபெருமானை தரிசிச்சதோட முடிஞ்சதுங்க. மணி கிட்டத்தட்ட 2 ஆனதுனால மதியான சாப்பாடை இங்கேயே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே இறங்குறதுக்கான பயணத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அங்கேயே உட்காரலாம் தாங்க பார்த்தேன். ஆனால் குளிர் தாங்க முடியல. அதனால தான் வெயிலாக இருக்கிற இடமா இருந்தாலும் பரவாயில்லன்னு இங்கே பாறை மேலே வந்து உட்காந்துட்டேன். வீட்டிலேருந்து கொண்டு வந்த சாப்பாடை பிரித்து வச்சு இந்த ஒரு வியூவில் அப்படி சிவபெருமானோட மடி பக்கத்துலேயே உட்காந்து நம்ம சாப்பிடும் பொழுது அலாதியானதுங்க. சொர்க்கம்னா அது இங்கே தான் இருக்குது. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டை போட்டுட்டு திரும்ப கீழே போகலான்னு கிளம்பிட்டேங்க. இப்போ கிளம்புனாதான் கண்டிப்பாக வெளிச்சத்தோட நாம் கீழே போய் ரீச் பண்ண முடியும் அப்படின்றதுனால பிளான் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் கிளம்பிட்டேன். நான் ரிட்டன் அப்போ செப்பல் போட்டுக்கிட்டேங்க. எனக்கு ரிட்டன் ஜெர்னியில் செப்பல் கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ தான் என்னால் கொஞ்சம் ஃப்ளோலேயே கீழே இறங்கி போக முடியும் அப்படின்றது என்னோட கருத்து. உங்களோட விருப்பங்க. நீங்கள் செப்பல் போடுறீங்களோ போடலையோ, இல்லை வரும்போது போடாமல் திரும்ப போகிறப்போ போடுறீங்களோ, அது அவங்கவுங்களோட கன்வீனியன்ட்டை பொறுத்து இருக்குது. ஸோ இதில் எந்த விதமான கருத்துக்கும் நாம் இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது முழுக்க முழுக்க பக்தியும் அவங்களோட மனசும் சம்மந்தப்பட்டது. இங்கே தனி மனிதங்களோட விருப்ப வெறுப்புக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டியது இல்லைங்க. உண்மையான பக்தி மனசில் இருக்கும்போது நம்ம உடல் ஒத்துழைக்காததுனால இங்கே மலைக்கு ஏறும்போது செப்பல் போட்டுக்கிறதுல எந்த அளவுக்கு பெருசாக தப்பில்லாத மாதிரி எனக்கு தோணலைங்க. ஒரு சில பேரால் செப்பல் எல்லாமே மேலே ஏறிட்டு இறங்க முடியும், சில பேரால் அது முடியாது. நம்மளால் முடியும் அப்படின்றதுக்காக போட்டுட்டு ஏறுறவங்கள பெரிய குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்க வேண்டியதில்லைன்றதாங்க என்னுடைய கருத்து. ஒரு 20 நிமிஷத்துலேயே மெல்ல மெல்லமாக நான் 7வது மலையிலேருந்து கீழே இறங்கி வந்துட்டேங்க. செப்பல் போட்டது தான் எனக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா அங்கே குட்டி குட்டியாக கல் இருக்கிறது என்னோட காலுக்கு ஒத்து வரலைங்க. இதுக்கு முன்னாடி நான் மலை ஏறினப்போ கூட நான் ரிட்டர்ன் ஜெர்னியில் செப்பல் போட்டுட்டு தான் இறங்கினேன். அது எனக்கு ஓரளவுக்கு சீக்கிரமாக இறங்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு. நான் சொல்கிறது இது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்திலேருந்து தாங்க, உங்களுக்காக சொல்கிற அறிவுரை இல்லை. உங்களுக்கும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சா வேணால் நீங்கள் இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். மற்றபடி உங்கள் உடல் வாகு நல்லா இருக்கும் பொழுது நீங்கள் செப்பல் இல்லாமல் கூட போயிட்டு வர்றதுக்கு சிவபெருமான் உங்களுக்கு உதவி செய்வார். மேலே சாமி தரிசனம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துலேயே நான் 7வது மலையிலேருந்து கீழே இறங்கி ஆண்டிசோனையும் கடந்து 6வது மலை உச்சிக்கு வந்துட்டேங்க. என்றைக்குமே ரிட்டன் இறங்கும்பொழுது அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். என்னோட டார்கெட் என்னென்னா இருட்டுறதுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு அடிவாரத்தை ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் பாட்டுக்கு வெளிச்சத்தோடையே வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். இந்த டயர்டெல்லாம் போகிறதுக்கு நல்லா போய் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்றதான் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கிறது. காலையில் பார்த்ததை விட இப்போ ஈஷா யோகா எவ்வளோ தெளிவாக தெரியுதுன்னு பார்த்தீங்களா? ஓகே வியூவர்ஸ், நாம் இப்போ க்ளோசிங் டைமுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவோட நோக்கம் இந்த வருஷம் வெள்ளிங்கிரி பயணம் எப்படி இருந்தது அப்படின்ற அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் 5 வருஷமாக மலை ஏறிட்டு இருக்கேன்னா புதுசாக ஏறுறவங்களுக்கு ஒரு சின்ன கைடன்ஸ் மாதிரி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தாங்க இந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பயணத்தை ஆரம்பித்ததுலேருந்து நான் சொன்னதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வெள்ளிங்கிரி மலைக்கு பக்தியோடு வர்றீங்களாலும் சரி, ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வர்றீங்க அப்படின்னாலும் சரிங்க, இங்கே ஒரு டிசிப்ளினை ஃபாலோ பண்ண வேண்டியது நம்ம எல்லாரோட கடமையும் கூட. ஏன்னா இங்கே கோயிலுக்கு தரிசனத்துக்கோ வர்றதோட சேர்த்து இங்கே இருக்க சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக்கை எடுத்துகிட்டு வர்றதை அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொண்டு வந்திருக்க குப்பைங்களை கடைங்களுக்கு பக்கத்தில் வச்சுருக்க ப்ரொவிஷனில் போடுறதையும் ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கோங்க. ஏன்னா இவ்வளோ செக்கிங்கையும் மீறி இந்த மலை மேலே அவ்வளோ குப்பைங்க இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. அது கொஞ்சம் வருத்தமாகவே இருக்குங்க. மக்கள் நாம தான் பொறுப்பெடுத்துக்கணுங்க. நாம் இங்கே கரெக்டாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும். மலை ஏறதுக்கான கைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஈகோவை கிளப்பிட்டு நீங்கள் மலை ஏற ட்ரை பண்ணாதீங்க. அது உங்களோட ஹெல்த்துக்கும் ஒரு பெரிய இஷ்யூவாக வந்து முடியும். நான் சொல்கிறது, உங்களால் உங்கள் உடம்பு ஒத்துழைக்கிற முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டைம் எடுத்து ஏறுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கும் நல்லதுங்க. இங்கே முதல்ல ஏறி வரவனுக்கு எந்த பரிசும் தரப்போகிறதில்ல. நான் அவ்வளோ நேரத்தில் ஏறினேன், இவ்வளோ நேரத்தில் ஏறினேன்னு பெருமைப்பட்டு சொல்லுறதுக்கும் இங்கே ஒன்றும் இல்லைங்க. எல்லாமே சிவனை தரிசிக்கிறதுக்கு தான் போகிறோம். அதனால நாம் நம்மளோட மன திருப்திக்காக எப்படி போகிறோமோ அது நமக்கு தான் நல்லது. நீங்கள் இங்கே வெள்ளிங்கிரி மலை ஏற்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் உடல் அளவில் தயாராகிட்டு வாங்க. ட்ரெக்கிங் போகிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி இருந்தே வாக்கிங் போகிறது, மாடிப்படியில் ஏறி இறங்குறது, அந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மலை ஏற ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பெரிய அளவில் கஷ்டம் தெரியாதுங்க. குறிப்பாக இது ஒரு மிகப்பெரிய கார்டியோ ஒர்க் அவுட். அதனால ஒரு கார்டியோ அளவில் நீங்கள் தயாராக வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பெரிய அளவில் கஷ்டம் தெரியாது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது நான் ரெகுலராக ஜிம்முக்கு போகிறவன் தாங்க. அதனால என்னால் ஓரளவுக்கு ஸ்டாமினாவே மெயின்டைன் பண்ண முடியும். நான் காலையில் 7 மணிக்கு மலை ஏற ஆரம்பித்தேங்க. 1 மணி நேர பயணத்தில் நான் மலையை ரீச் பண்ணேன்.
அடுத்த 1 மணி நேரம் பயணத்தில் நான் 2வது மலையை ரீச் பண்ணேன். நான் 4வது மலைக்கு வரும்போது கிட்டத்தட்ட மணி 11:30, அதாவது 4.5 மணி நேரம் பயணம் ஆயிடுச்சு. 6வது மலை முடிவு, அதாவது ஆண்டிசுனைக்கு வரும்பொழுது மணி 12:30. அங்கிருந்து நான் 7வது மலை ஏறும்பொழுது ஒரு 3/4 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1:15 மணிக்கு நான் 7வது மலை உச்சி, அதாவது வெள்ளிங்கிரி ஆண்டவர் சன்னதி கிட்ட ரீச் பண்ணிட்டேங்க. ஸோ 7 மணிக்கு ஆரம்பித்த என்னோட பயணம் 1:30 மணிக்கு, அதாவது கிட்டத்தட்ட 6.5 மணி நேரத்தில் தாங்க என்னால் உச்சி ரீச் பண்ண முடிஞ்சது. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நார்மலான டைம் அப்படின்னு சொல்லலாம். உடல் நல்லா இருக்கவங்க, ஸ்டாமினா அதிகமாக இருக்கவங்க இதை சீக்கிரமே அச்சீவ் பண்ண முடியும். இல்லை அதிகமாக நான் எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன், உடல் உழைப்பு இல்லை அப்படிங்கிறவங்க இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்துக்கலாம். கீழே போகிறதுக்கு எனக்கு ஆன டைம் 4 மணி நேரங்க. அதாவது 2:30 மணிக்கிட்ட ஆரம்பித்த என்னோட பயணம் கிட்டத்தட்ட 6:30 மணிங்கும் போது நான் அடிவாரத்தவே ரீச் பண்ணிட்டேன். அதுவும் செப்பல் போட்டிருந்ததுனால தாங்க என்னால் 4 மணி நேரத்தில் இறங்க முடிஞ்சுது. இல்லைன்னா எனக்கு இன்னும் கூட டைமாக இருந்திருக்கலாம். அப்படி பார்க்கும்பொழுது ஒரு சாதாரண உடல்வாகு இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 11லேருந்து 12 மணி நேரம் டைமில் நம்ம கீழே இருந்து மேலே போயிட்டு திரும்ப கீழே வர முடியுங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இது ஒரு சாதாரண டைமிங். நல்ல உடல்வாக இருக்கவங்க சீக்கிரம் போயிட்டு வந்திருக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். இல்லைன்னா இன்னும் டைம் எடுத்து ஒரு ஃபுல் டே இருந்துட்டு வர்றவங்கள கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது அவங்களோட உடல் ஒத்துழைப்பை பொறுத்து இருக்குது. டைமிங்கை தாண்டி நான் சொல்ல வர்றது, அதிகமாக வெயிட் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் உங்களை ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அதிகமாக கடை திறந்துட்டாங்க, சொனையும் இருக்குது. அதனால ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு கொஞ்சம் கையில் காசு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கூட நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்க முடியுங்க. வெயில் அதிகமாக இருக்கிறதுனால அதை கவர் பண்ணுற மாதிரி கேப்போ இல்லை ஏதாவது டவலோ எடுத்து வந்துக்கிறது உங்களோட சேஃப்டிக்கு நல்லது. இது சிவபெருமானோட இடங்க. இங்கே நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய சில வழிமுறையெல்லாம் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் சினிமா பாட்டை சத்தமாக போட்டு போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். கெட்ட வார்த்தை பேசாதீங்க. பீடி, சிகரெட்டு இதெல்லாத்தையும் மறைச்சி வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க. போதை வஸ்துக்களை தவிர்த்துருங்க. பிளாஸ்டிக்கை மேலே அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. அப்படியே எடுத்துகிட்டு போனாலும் அதை முறையாக கடைகளில் இருக்க குப்பை தொட்டியில் போடுங்க. இந்த மலையை சுத்தமாக வச்சுக்க வேண்டியது சிவபெருமானோட பிள்ளைங்களான நம்ம ஒவ்வொருத்தரோட கடமைங்க. இந்த சுற்றுச்சூழலையும் பார்த்துக்குவோம், சிவனையும் நல்லா தரிசிப்போம். சிவபெருமானோட அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஓம் நம சிவாய.